ஹே ஹலோ மீ திஸ் இஸ் வீடியோ ஃபேன் ஃபிக்ஷன் தான். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். ஆரம்மோட எஃப்எஃப் நிறையா பேர் கேட்டிங்க. ஸோ அதனால நான் வந்து ஒரு நியூவான எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு மை ஃபர்ஸ்ட் லவ். ஸோ இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா பேர் கேட்டனால நான் சீக்கிரத்தில் இந்த கதை ரெடி பண்ணுறேன். சீக்கிரத்தில் முடிச்சலாம், சீக்கிரத்தில் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மாதிரி பார்த்துடலாம் ஆரம்க்கு. ஸோ ஆரம் பார்த்திங்கன்னா ஒரு சிஓ, அவங்க அப்பாவோட கம்பெனி நம்ம ஆரம் தான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆரம் பார்த்திங்கன்னா ரூடுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ரூடு, ஓகேவா. ஸோ ஆனால் அவர் மனசில் அவ்வளோ ஒரு லவ் இருக்கும். லைக் எல்லாருக்கூட பேஷனேட்டாக வந்து பழகுவார். இருந்தாலும் அவருக்கு பிடிக்காதவங்கள்ட்ட கொஞ்சம் ரூடாக இருப்பார். ஓகே. ஸோ அவருக்கு வந்து ஒரு பிரதர் இருக்கிறாங்க, தென் அவங்க அப்பா இருக்கார், அவ்வளோதான். அவங்க அம்மா இல்லை. ஸோ அவங்க அப்பாவோட கம்பெனி தான் நம்ம ஆரம் வந்து நடத்திட்டுருக்காரு. ஸோ அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத கண்டிஷனில் நம்ம ஆரம் தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு. என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற திங்ஸ் தான், மெட்டீரியல்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவர் வந்து கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணார். பிகாஸ் ஆஃப் ஆரம்மோட அம்மாவால். ஸோ அவர் ஞாபகமாக அவங்க அம்மாவோட ஞாபகமாக நம்ம ஆரம் அப்பா ஆரம்பிச்சிருப்பார், ஓகேவா. ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனி வந்து ரொம்பவே பெரிய கம்பெனி. ஆரம் பிராண்ட் அப்படின்னு சொல்லி வந்தாலே அவ்வளோ ஒரு ஃபேமஸான கம்பெனி நம்ம ஆரம்மோட கம்பெனி. ஸோ இதுதான் போதும், இது நம்ம ஆரம்மோட சைடு. ஓகே, இப்போ நம்ம ஒயன் பார்க்கலாம். ஒயனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டலில் தான் வந்துட்டுருக்கா. நீங்கள் ரொம்ப நல்ல கேரக்டர், நீங்கள் ரொம்ப துருன்னு இருப்பீங்க, பட் ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்குது, அவள் கூட தான் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க. அவள் கூட ஹாஸ்டல்லேருந்து தான் நீங்கள் ஆரம் கம்பெனிக்கெலாம் வந்து வேலை செய்வீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க லவ் வரும். ஸோ அதெல்லாம் நமக்கு அதுக்குள்ளே பார்த்துக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட்டு உங்களை பற்றியும் ஆரம் பற்றி சொல்கிறேன். ஓகே, தென் உங்களுக்கு வந்து அம்மா இருக்காங்க, அவ்வளோதான். உங்கள் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. உங்களுக்கு ஒரு அம்மா, நீங்கள் மட்டும்தான். ஓகே, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறா. நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட், துருன்னு இருப்பீங்க, ரொம்ப லவபிளான பர்சன். தென் அப்படி தாண்டா ஆரம்மோட ஆஃபீஸ்க்கு போய் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்தோடனே ஆரம் லவ் வந்துடாது. கொஞ்சம் போக டேஸ் போக ஆரம்புக்கு ஃபஸ்ட்டு லவ் வரும். தென் உங்களுக்கு தான் அடுத்தது லவ் வரும். ஓகே, ரொம்ப இன்ட்ரடக்ஷன் ஃபுட்டாக கதையை நான் இங்கேயே சொல்லிவிடுவேன். ஓகேடா, நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒன்லைன் மாதிரி சொல்ல சொன்னீங்க. ஒருத்தவங்க வந்து நேற்று லைவில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போது சும்மா ஒரு ஒன்லைன் மாதிரி இந்த கதைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து சீக்கிரத்தில் எபிசோட் போட்டுடுறேன், டோன்ட் வரி. ஓகேடா மிஸ், பாய். நான் அடுத்தது வந்து நான் ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன் உங்களை. ஆரம்பம் வந்து ஒன் ஷாட் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அடுத்த பிளான் என்னென்னா, அடுத்தது வந்து சுகாவுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். தென் ஜெமின் ஜேஹோப்புக்கு பர்த்டே ஒன் ஷாட் போட்டுட்டு ஆரம்புக்கு வந்து நான் ஃபோர்ஸ்ட் மேரேஜ் போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு லீவ் நிறையா வந்துருச்சு. ஸோ எங்கள் காலேஜில் லீவ் விட்டுட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் எல்லாம் ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணேன். நம்ம ஆரம்மோட எஃப்எஃப் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் நான் நிறையா கதை யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம நல்ல வழியில் கொண்டு போகணும்ல. அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட கிட்னாப் பை சைக்கோ மாஃபியா அது வேறு அப்படியே வச்சுருக்கேன், பெண்டிங்கில் இருக்குது. எபிசோட் 8 போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், எபிசோட் 8 போடணும். ஸோ நீங்கள் என்னோடய 2 சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலில் போடுங்க. அப்போ தான் வந்து நான் என்ன ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டும் வரும். நிறையா பேர் வந்து ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, ஓகே. பட் ஆனால் வந்து அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் எனக்காக செக் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரும். ஓகே, உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக வரும். நான் கண்டிப்பாக போட்டு தான் வச்சுருப்பேன். ஸோ பாருங்கள், வீடியோஸ் தானே போடுறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தென் இந்த எஃப்எஃப் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். நெக்ஸ்ட்டு மந்த்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து ஜெமினுக்கு, ஜேஹோப்புக்கு, சுகா, தென் ஆரம்க்கு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் மாதிரி ஒருத்தவங்க போட சொன்னாங்க. ஸோ இது 4 போட்டதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்க்கு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுவேன். எபிசோட் 1 போடுவேன், ஓகேவா. கோச்சிக்கூடாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்டில் ஹார்ட் போடுங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஒரு ரெட் கலர் ஹார்ட் போட்டு அனுப்புங்க. ஓகேடா, அவ்வளோதான்டா. இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே மிஸ், பாய். ஸ்டே சேஃப், பத்திரமா இருங்க வீட்டில். ஓகேடா மிஸ், பாய்.